இந்த நிலையில் கந்தசாமி நிசாந்தின் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வாழை மரம் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். அந்த வாழை மரத்தின் காய்ந்த இலைகள் நிசாந்தின் இடத்திற்குள் விழுந்து வந்துள்ளது. தங்கள் இடத்திற்குள் வரும் வாழை மரத்தின் இலைகளை வெட்டிவிடும்படியும் காய்ந்த இலைகளை அகற்றும்படியும் நிசாந்த் சிஞ்சுதா தம்பதி கந்தசாமியிடம் கூறியுள்ளனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் இரு குடும்பத்திற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனிடையே கடந்த 21ஆம் தேதியன்று தங்கள் வீட்டு பகுதிக்குள் இருந்த வாழை மர பகுதியை நிசாந்தும் அவரது மனைவி சிந்துஜாவும் சேர்ந்து வெட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முதியவர் கந்தசாமி அந்த தம்பதி மீது கொலை வரியில் இருந்திருக்கிறார். 22ஆம் தேதி காலை சிந்துஜா தனது வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சத்தமில்லாமல் பின்னால் வந்த முதியவர் கந்தசாமி தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சிந்துஜாவின் காலில் வெட்டினார். ஆத்திரம் தீராத கந்தசாமி அரிவாளுடன் அவரை துரத்தி சென்று வாழை மரத்தின் இலைகளை ஏன் வெட்டினாய் என்று கேட்டு சிந்துஜாவின் கையில் வெட்டினார். சிந்துஜாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் முதியவரிடமிருந்து அவரை காப்பாற்றினர்.